ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பெரிய படங்கள், அதாவது குட் பேட் அக்லி தவிர்த்து போன வருஷம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு சில பெரிய படங்கள் வந்து பெருசாக போகலை. காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கங்குவா, தக் லைஃப், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகலை, வசூலும் பண்ணலை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் வந்து அந்த பெரிய படங்கள்லாம் ஓடலை, காரணம் என்ன, இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு பாதிப்பு, ப்ரொடியூசர்ஸுக்கா இல்லை தேட்டர்ஸுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆடியன்ஸுக்கு தான் பாதிப்பு, அதுக்கப்புறம் தான் தேட்டர்ஸு, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ்க்கு. சரி, வாங்க வீடியோ போய் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்களும் ஒத்துப்பீங்க. போலாமா வீடியோக்குள்ளே? வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா, இந்த வருடம் சரி 2025 2024 ரிலீஸ் ஆன ஒரு சில படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய படங்கள் எதுவுமே வந்து பெரிய லெவலில் ஓடலை. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியன் 2வாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விஜயோட இந்த படமாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரஜினி சாருக்கு வந்துட்டு படம், எந்த படமே வந்து பெரிய லெவலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் கொடுக்கல, வசூலையும் கொடுக்கல. அதே மாதிரி இந்த தக் லைஃப் பார்த்திங்கன்னா இந்த படமும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் வசூலை கொடுக்கல. 2025 ரிலீஸ் ஆன படங்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா எப்படி எப்படின்னா எதிர்பார்த்த ஒரு வசூலையும் ஒரு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பையும் உண்டாக்கணும் 2 படங்கள் நம்ம சொல்லலாம். அது பெரிய படங்கள் அப்படிங்கிறப்ப அது ஃபஸ்ட்டு வந்து குட் பேட் அக்லி. இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்ததை விட அதிகமான வசூலை வந்து பெற்றிருக்கு. இன்னொன்று வந்து படத்தோட மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 10 செகண்ட் கூட எந்திரிச்சு நின்று கை தட்டுற மாதிரி உருவாக்கியிருக்கு. அந்த மாதிரி இந்த படம் இருந்ததுனால அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்த வசூலை விட கிட்டத்தட்ட 850 கோடி ரூபாய் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு சாதனை படமாக 2024 25 ரிலீஸ் ஆன பெரிய நடிகர்களின் படங்கள், அதாவது ஓவரால் இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஆக்டரோட படங்கள் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே அதிகமான வசூலை பெற்ற படம் குட் பேட் அக்லி. ஓகே, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓடிடி தளங்கள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக சேல்ஸ், அதாவது அதிக பட்ஜெட் கொடுத்து வாங்கப்பட்ட படமும் குட் பேட் அக்லி தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு படமும் குட் பேட் அக்லி தான். இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குட் பேட் அக்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஏகப்பட்ட படங்கள் 20-25க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க, பல மொழி படங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி தான் வந்து 3 மந்த்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஓகே, இப்போ 2025 ஏன் வந்து ரிலீஸ் ஆன பெரிய படங்கள், குறிப்பாக கங்குவாவாக இருக்கட்டும், இந்தியன் 2வாக இருக்கட்டும், இப்போ வந்து தக் லைஃபாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சாரோட படமாக இருக்கட்டும், எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடலைன்னு தான் சொல்ல முடியும். அதாவது சரியான ஒரு வசூலை வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வந்து அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பட்ஜெட் செலவில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெரிய லெவலில் பட்ஜெட்டில் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா மிஞ்சி போனால் 280 கோடியோ நம்ம தான், அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாத்தையும் சேர்த்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா 280 கோடி தான் வந்து வசூல் இருந்துச்சு. அது போக பார்த்திங்கன்னா அதோட பட்ஜெட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 கோடி ரூபாய்க்கு மேலே அதோட படத்துக்கு செலவு பண்ண காசுலாம் 400 கோடி ரூபாய்க்கு மேலே. ஆனால் வசூல் வந்தது பார்த்திங்க அப்படின்னா 280 கோடி ரூபாய் அப்படிங்கிறதான். காப்பி ரைட்டு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓடிடியில் விட்டு எல்லாம் சேர்த்து எவ்வளோ தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு நமக்கு. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் 2 பயங்கரமான மகா பயங்கரமான ஒரு ஏமாற்றத்தை குடிச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சங்கர் இயக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல தடங்கள் அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல தடங்கள் வந்துச்சு. ஒருத்தர் கூட ஒரு பெரிய சினிமா தொழில்நுட்ப கலைஞர் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த ஷூட்டிங் டைம்லேயே கீழே விழுந்து இறந்து போனார். அதனால் வந்து ஒரு சில டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் வந்து சகலாச்சு.
நிறைய விஷயங்கள் இஷ்யூலாம் கடந்து தான் அந்த படம் வந்து திரைக்கு வந்தது. அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே படமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்தியன் டூ அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்ட் 3 வர மாதிரியும் பேசிக்கிறாங்க. பார்ட் 3 எப்போ வருதுன்னு தெரியல, அது எப்படி இருக்க போகுதுங்கிறதும் புரியல. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய படம் பார்த்திங்க அப்படின்னா தக் லைஃப் தான். தக் லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா படு மோசமான ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா டைரக்டர் மணிரத்னம் அவர்களுடைய படம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த படம் கிட்டத்தட்ட வந்து மணிரத்னம் சாரோட படமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 80% சொல்லலாம் இது மணிரத்னம் சாரோட படம். ஏன் அப்படின்னா ஒரு சில காட்சிகள் அதேமாதிரி கமல் சாராக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் காட்டுற அந்த காட்சிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய நடிப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மணிரத்னம் சார் படம் தான் அப்படிங்கிறத நம்ப வைக்கிது. ஆனால் இதோட கதை அம்சம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ஸ்டோரி. ஏன்னா இது பார்த்திங்க அப்படின்னா மணிரத்னம் சார் படங்கள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட வரிசையாக ஒரு சில படங்கள், அதாவது ஒரே மாதிரியான கதையை வச்சுக்கிட்டு சும்மா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி ஒரு கதை தான் இந்த சிம்பிளான ஒரு கதை. இந்த கதையில் வந்து பெரிய ட்விஸ்ட்டும் கிடையாது, நமக்கு முன்னாடியே கணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு சீன்ஸும் பார்த்திங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே இவன் தான் பண்ணுறான் அவன் தான் பண்ணுறான்ற மாதிரி தான் தோணுது. அப்படிங்கிறப்ப இந்த படம் வந்து பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, ஏன் பெரிய படங்கள் ஓடுறதில்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதிர்பார்ப்பு. இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே தெளிவாயிட்டாங்க. சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து, ஏன்னா கதைகள் வந்து கிடைக்கல, கதைகள் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கதையுமே வந்து உல்ட்டா பண்ணி தான் படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில மேக்கிங் சென்ஸு, அதே மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் டான்ஸு, அதே மாதிரி அவங்களுடைய மேனலிசம், பஞ்சு டைலாக்கை வச்சு தான் படம் ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில். நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கன்னடா, தெலுங்கு இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்லாம் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக எடுத்து இன்றைக்கி வந்து பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் வந்து கேஜிஎஃபாக இருக்கட்டும், அதே புஷ்பாவாக இருக்கட்டும், பாகுபலியாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து சவுத் இந்தியாவில் தமிழ்நாடை தவிர்த்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்காக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், எல்லாம் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி உலகத்தரம் வாய்ந்த சினிமாக்களை உருவாக்கக்கூடிய தளங்களாக இன்றைக்கி தெலுங்கு, கன்னடம்லாம் இருக்குது. ஆனால் தமிழில் வந்து ஏன் அந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கு இல்லை, ஏன் அந்த மாதிரி படங்கள் வந்து யாரும் எடுக்க முன் வரதில்லை அப்படின்னு நம்ம இப்போ யோசித்தோம் அப்படின்னா, முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாஸ் ஹீரோக்கள் சப்ஜெக்ட். அதாவது இவங்க வந்து தமிழ்நாட்டில் முழுக்க அதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா, பிகில் படம் பயங்கரமான ஹிட்டு அப்படிங்கிற ஒரு வைப்பை உருவாக்கி விட்டாங்க. ஆனால் வந்து பிகில் படம் பெரிய லெவலில் போகல. அது என்ன செலவு பண்ணாங்களோ அதை விட ஒரு 50 கோடி ரூபாய் நம்ம தான் லாபம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது. அதுக்கப்புறம் இந்த பிகிலோட அந்த வைப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, பீஸ்ட்டுங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார் நெல்சன். அந்த படம் பார்த்திங்கன்னா அதோட பயங்கரமான பட்ஜெட் செலவில் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் போய் உட்காந்தோம்னா ஒரு செட்டு போட்டு தான் எடுத்துருக்குறாங்க. அதுக்கு அவ்வளோ செலவாச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த படமும் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் எதிர்பார்த்ததே இல்லை. அங்கே ஏதோ ஒன்று இது மாதிரி எடுத்து வச்சுருந்தானுங்க. அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு கலவையான ஒரு ரிசல்ட்டு. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பேசினானுங்க. ஆனால் வந்து ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, அந்த படம் வந்து சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இப்போ ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த படம் வந்து சக்ஸஸ் படம் அப்படின்ற மாதிரியும் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லியோ வந்து கொஞ்சம் பயங்கர அந்த பீஸ்டில் விழுந்து போன அந்த விஜய் சாரோட மார்க்கெட்டை வந்து லியோ வந்து கொஞ்சம் கம்பேக் பண்ணி கொஞ்சம் கொடுத்தது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில், அதாவது பிகிலை கம்பேர் பண்ணுற அளவுக்கு பெரிய லெவலில் பெரிய வசூலை பண்ணலை. பட் ஆனால் பெரிய பட்ஜெட் படம். இந்த ஃப்ரேமை வச்சுட்டு மறுபடியும் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த கோட் இந்த படம் வந்துச்சு. இந்த படமும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஒரு ஃப்ளாப் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த படமும் ஒன்றும் பெரிய லெவலில் போகலை. இன்னொன்று அதில் வந்து பெரிய விதமான கதையும் கிடையாது. ஏன்னா இந்த கதைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழைய படங்களில் இல்லை அப்படின்னா
ஏற்கனவே இவங்களுடைய படங்களில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை அப்படியே கொதறி போட்டுட்டு அதை மேட்ச் பண்ணி ஒரு ஸ்டோரி பண்ணி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமா வந்து ஒரு ஒரு எந்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் அதே எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டுட்டு அந்த படத்தை கொஞ்சம் பட்ஜெட்டில் போட்டு செலவு பண்ணி அந்த படத்தை எதிர்பார்க்கணும்னா இப்போ நிறையா காசுக்கு விற்றுறது. நிறைய காசுக்கு விற்றும் போது தேட்டர் ஓனர் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறானுங்க. அடுத்தது தான் நம்ம பாதிக்கப்படுறோம். ஏன்னா பெரிய அமௌண்ட்டை பார்த்து வாங்கி அந்த படத்தை வந்து சரி இந்த படமும் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்தா தான் தெரியுது அந்த படம் வந்து பெரிய லெவலில் போகல அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் டைரெக்டாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேட்டர்ஸும், அதுக்கு ஓனர்ஸு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஆடியன்ஸ் நம்ம பாதிக்கப்படுறோம். ஏன்னா நம்ம அன்றைக்கி 150 ரூபா கூட குடிச்சிட்டு வெளியே வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம போகிறதில்ல. ஆனால் அவங்க தேட்டர்ஸ் ஓனர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களே அந்த அமௌண்ட்டை எடுக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும், அந்த படத்தை ஓட்டி தான் ஆகணும். சரி, ஓகே. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நல்ல நல்ல படங்கள் இன்றைக்கி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் சூப்பர் படம், இந்த மாதிரி படங்கள் நல்ல நல்ல படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறது டிலே ஆகிறது. மக்கள் விரும்பக்கூடிய படங்கள் வந்து சின்ன படம், சின்ன பட்ஜெட் படமாக இருக்கும், சின்ன ஹீரோவாக இருக்கும், புதுமுக ஹீரோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிற அந்த டேட் வந்து தள்ளி போகுது. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவோட ஒரு நிலைமை. என்ன அப்படின்னா, பெரிய பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் வருது அப்படின்னா ஒரு 20 days 30 days வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் எந்த படங்களும் ரிலீஸ் ஆகிறதில்ல. காரணம், படங்கள் இல்லாமல் இல்லை, 100கணக்கான படங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. என்னென்னா இந்த படத்தோடு நம்ம ரிலீஸ் ஆனால் நம்ம படம் ஓடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இன்னொன்று அந்த பெரிய தலைகள் அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எந்த படத்தையும், ஏன்னா இது பெரிய பட்ஜெட் படம், பெரிய காசு கொடுத்து வாங்குறப்ப வந்து என்ன பண்ணணும்னா இந்த படத்தை தான் ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, போட்ட காசுனாச்சும் எடுக்கணுங்கிறப்ப கம்பல்சரி ஓட்டி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிறப்ப வேறு வழி இல்லாமல் அந்த படத்தை எந்த ஒரு சின்ன படங்களும் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவோட ஒரு மோசமான ஒரு நிலைமைனே நம்ம சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு கண் துடைப்பு, மக்களை ஏமாத்துகிற ஒரு சூழ்நிலையும் உருவாகிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, விக்ரம் அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ஓடிச்சு. அதோட வைப்போட வந்து நம்ம போய் எதிர்பார்த்த படம் வந்து கமல் சார், இன்னொன்று ப்ளஸ்ஸு ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறப்ப வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இந்தியன் 1 வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அப்போ இந்தியன் 2 பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம போய் உட்காந்தா ஏதோ புஸ்மானம் மாதிரி ஆகிப்போச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான எதிர்பார்ப்புகளை உருவாக்கி விட்டுறாங்க. இந்த படம் வேறு லெவலில் இருக்க போது, அப்படி இருக்க போது, இப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகளை கிளப்பி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த அந்த படத்தை போய் உள்ளே உட்காந்த உடனே என்னடா இது எவ்வளோ எதிர்பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் குட் பை அகிலிக்கு அந்த மாதிரி விஷயம் நடக்கலை. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்தர் ரொம்ப தெளிவான ஆள். நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து வராதீங்க, தயவுசெய்து எதிர்பார்த்து வராதீங்க. இந்த படம் ஒரு வெறித்தனமான ஒரு தலை ஃபேன் தலைக்கு வந்து படத்தை எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ரொம்ப எதிர்பார்த்து வராதிங்க அப்படிங்கிறத முன்னக்கூடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். எல்லா யூடியூப் சேனல் பேட்டிலையும் சரி, மீடியா சேனல் பேட்டிலையும் சரி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அது வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னு தான் சொல்லலாம் குட் பை அகிலிக்கு. ஏன்னா இவர் சொல்ல ஆரம்பிக்கணும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை போய் படத்தை போய் பார்க்குறப்ப அங்கே அவர் சொல்லாமல் இருந்தால் கூட அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் குட் பை அகிலி. அந்த மாதிரி இருந்துச்சு படம். ஆனால் தக் லைஃப் நம்ம போய் பார்த்தோம். அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே தேட்டரில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப 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 ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகம் சுளிக்கிற ஒரு சில சீன்ஸ்லாம் இருந்தது. அது ஒன்றுமே புரியலை எனக்கு, இது எப்படின்னு தெரியல. அந்த மாதிரி இதை வந்து எதுக்கு வந்து கொண்டு வராங்க, அதெல்லாம் தேவையில்லாத சீன்ஸுன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா படத்தில் வந்து கதையே வந்து தேவையில்லாத கதை மாதிரி இருந்துச்சு. அதில் நிறைய சீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத சீன்ஸாக இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்கடா வச்சுருக்கானுங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா கதவை திறக்கிறது கூட அவ்வளோ நேரம் ஆகுது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து பேசுகிற மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்படின்னு அக்செப்ட் பண்ணி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சருன்னு போகுது. அந்த மாதிரி இருந்தாலும் எமோஷனலாக ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் வந்துட்டு காட்டிடுறாங்க.
ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஹாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியே இன்ட்ரோலோடு எந்திரிச்சு போகலாமான்ற மாதிரி தான் தோணுச்சு. சரி இன்ட்ரோலுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்தோம் அப்படின்னா அதோட மோசமாக இருக்குது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் என்னடா இது ஒரு எப்படி சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற சீரியல் கூட கொஞ்சம் ஸ்பீடாக போகுமே அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி தான் இருக்குது தக் லைஃப். ரொம்ப எதிர்பார்த்த படம் சொதப்பிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சரி ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய படங்களுடைய வசூலாக இருக்கட்டும், ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற சில பெரிய படங்களை வந்து வாங்கிறதுக்கே தேட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கிறதுக்கே பயப்படுறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படம். இந்த ஜனநாயகன் படத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க சும்மாவே வந்து ஆடுன்னு ஆடுவானுங்க. ஒன்றுமே இல்லாத படத்தை எடுத்து வச்சுட்டே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லாத ரூட்டெல்லாம் கொடுப்பானுங்க. இவங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா பயங்கர ரேட்டு. ஏன்னா இன்றைக்கி கட்சியில் இருக்காங்க அப்படி இப்படிங்கிறப்ப அந்த மாநாடு கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆசை வந்துருச்சு போல இருக்குது. எப்பயும் படத்தை இது பண்ணுறத விட அதிகமான டிமாண்டுக்கு பண்ணியிருக்கானுங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பெரிய படங்கள் ஓடாதனால இவங்க எதிர்பார்த்த இதெல்லாம் கிடைக்கல போல இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அந்த மேனேஜர், இன்னும் 2 மேனேஜர் இருப்பானுங்களா, அதில் ஒருத்தர் வந்து வாண்டடாக வந்து நானே இந்த படத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணுறது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த லலித். அப்புறம் இன்னொரு ஆள் ஒருத்தன், அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா படத்தை வாங்க போகிறதா பேச்சு, அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா பேச்சு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப நமக்கு நிறையா விஷயங்கள் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிமாண்டை க்ரியேட் பண்ணி தேட்டர் ஓனரையும் ஏமாத்துறானுங்க, நம்மளையும் ஏமாத்துறானுங்க. நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜனநாயகன் படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கட்சியை உருவாக்கி விட்டாங்கல்ல, அவங்க போய்ட்டு ஜெயா பையான்ட்டு குதிக்க தான் போகிறானுங்க, அவங்க என்ஜாய் பண்ண தான் போகிறானுங்க. ஆனால் மக்கள் அந்த பழைய இளைய தளபதி விஜயை ரசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரசிக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பித்து அது சம்பந்தமான ஒரு சில கருத்துக்களை மையமாக வச்சு தான் இந்த படம் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அது நிறையா பேருக்கு பிடிக்காமல் போகலாம், நிறையா பேருக்கு பிடிக்கலாம், நிறைய கலவையான விமர்சனம் இருக்க போது. ஒரு படத்துக்கு பாசிட்டிவாக போனால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் படம் ஓடுது. கலவையான விமர்சனம் போனாவே அந்த படம் ஃபெயிலியர் படம்ன்றானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் அப்படி தான் இருக்க போகுது. அதனால் நிறைய தேட்டர்ஸ் ஓனர்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப யோசித்து தான் இந்த படத்தை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனி வர பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து பெரிய வைபை க்ரியேட் பண்ணி விட்டுட்டு கடைசியில் புஷ்வான மாதிரி போகிறதுல, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் வந்து படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? இன்னொன்று, இப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் வந்து சக்ஸஸ் ஆகுமா? இப்போ எந்த மாதிரி படங்கள், இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், அதே மாதிரி குடும்பஸ்தனாக இருக்கட்டும், பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு, சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக, லப்பர் பந்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் பயங்கரமான சக்ஸஸை பெறுறப்ப மக்கள் எதை விரும்புகிறாங்க? பெரிய படங்களுடைய இப்போ ஹீரோக்களுடைய படங்களை விரும்புகிறாங்களா, இல்லை அந்த கதையம்சம் அதிகமாக நிறைந்த படங்களை விரும்புகிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் வந்து கதை நல்ல சின்ன கதையாக இருந்தாலும், சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிற படங்களை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெரிய பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் வந்து இனிமேல் வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்த்த அந்த வசூலை பெறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், 10 சின்ன சின்ன படங்களை நான் ப்ரொடியூஸ் பண்ணி அதில் நான் வந்து லாபம் எடுத்துப்பேன். அதனால் எனக்கு என்ன பண்ணலாம், இந்த ப்ரொடியூசர் கம்பெனிக்கும் நிறைய பேருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த பெரிய பெரிய படங்களை வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறது தான் எங்களுக்கு லாபம், நாங்கள் போட்ட காசை உடனே எடுக்கிற மாதிரி வந்துடும், ஆனால் சின்ன சின்ன படங்களை வந்து எங்களுக்கு பெரிய லெவலில் எங்களுக்கு கிடைக்காதானே, அந்த மாதிரி திங்கிங்கு, அந்த மாதிரி தாட்ஸு, அந்த மாதிரி ஃபீட்பேக்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, லப்பர் பந்து, பார்க்கிங்கு, குடும்பஸ்தான், இந்த மாதிரி படங்கள் தகுதி உடச்சி எரிஞ்சிச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா படம் சின்ன படமாக இருந்தாலும், சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும், சின்ன ஆக்டர் படமாக இருந்தாலும், புதுமுக நடிகராக இருந்தாலும் படம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா, படம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது தான் மக்கள் பார்ப்பாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
எந்த மாதிரி படங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பாப்போம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் இருந்து. பாய் பாய்.